ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சினிமா ஆர்வலர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சுசித்ரா என்பவர் தொடர்ச்சியாக சினிமாவில் பிரபலங்களை பற்றிய பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க. அது கொஞ்சம் அந்தரங்கங்களை வெளியிடுற மாதிரி வெளியிடுறாங்க அவ்வப்போது. முதலில் அவங்க கணவரை பற்றி பேசினது, நடிகர் தனுஷை பற்றி இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் சுசி லீக்ஸ் அப்படின்னு நிறைய வெளியானது ரொம்ப அதிர்வுகளை ஏற்படுத்தியது. த்ரிஷாவை பற்றி, தனுஷை பற்றி நிறைய பற்றிலாம் பேசுகிறாங்க. அது ஒரு புறம் இருக்க. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு விஷயம் வைரமுத்து எனது குரலில் காமம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனார். உடனே நான் என் பாட்டியை கூட்டிகிட்டு போய் அவரை பார்க்க போனேன். என்னை இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டாரு. என் பாட்டியோடு போனேன். உடனே 2 ஷாம்பை எனக்கு கொடுத்து அனுப்புனார் அப்படின்னாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியலை. இந்த சம்பவத்துக்கு பிறகு வைரமுத்துவோடு தொடர்ந்து அவங்க நட்பில் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க, வைரமுத்து என்னை ஒரு மாதிரி தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ண முயற்சி செய்தார், நான் பாட்டியை கூட்டிகிட்டு போய் என்னை காப்பாற்றிக்கிட்டேன். அதான் அவங்க சொல்ல வர்றது. பாட்டியை கூட்டிகிட்டு போகலைன்னா பாதிக்கப்பட்டிருப்பேன், ஆனால் அவர் என்கிட்ட ஷாம்பு கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. இப்போ சில கேள்விகள் என்னென்னா, இப்படி இந்த விஷயம் நடந்த உடனே இவர் யார்கிட்டையும் சொன்னாங்களா, அதுக்கப்புறமும் நட்பை தொடர்ந்தாங்களா, இல்லை வைரமுத்தோட உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி சண்டை போட்டாங்களா? இந்த சந்தேகம் வருது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல சுசித்ரா ஒரு ரேடியோ ஜாக்கியாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ரேடியோ மிர்ச்சியில் நிறைய விளம்பர படங்களுக்கு டப்பிங் கொடுப்பாங்க. வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. நானும் ஜிவி பிரகாஷ் சேர்ந்து நிறையா விளம்பர படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆரம்ப காலத்தில். அப்போயே எனக்கே நிறையா டப்பிங்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ பயங்கர பிஸியான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அதுக்கு பிறகு தான் சிங்கர் ஆகிறாங்க. சிங்கர் ஆகி நிறையா பாடல் பாடிட்டு இருக்காங்க. ஜேன்னு ஒரு படம், மாதவன் படம். அதில் சரண் டைரக்டர் வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். மே மாதம் 98 மேஜர் ஆனேனே. ஆமாம், மேஜர் ஆன நாள் முதல் பேஜார் ஆனேன்னு எழுதியிருப்பார். அந்த பாட்டை சுஜித்ரா தான் பாடியிருப்பாங்க. மேபி ஒருவேளை அந்த பாடல் ஒரு ஒரு கிளுகிளுப்பான ஒரு பாடல். ஆமாம் ஆமாம். அந்த பாடல் எழுதுனதுனால அந்த வரிகளுக்கு மேலும் அந்த ஒரு பாடலுக்காக மட்டும் ரீமாசனை பயன்படுத்தியிருப்பாங்க. படத்தில் ரீமாசன் கிடையாது, அந்த ஒரு பாட்டுக்காக மட்டும் ரீமாசன் வருவாங்க. ஒருவேளை அந்த பாடல், நான் எழுதின பாடல் காட்டில் உங்களுக்கு பாடலில் குரலில் இந்த வரிகளுக்கு மேலும் ஒரு கிளுகிழப்பு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பாராட்டியிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பொதுவாக இந்த கவிஞர்கள் படைப்பாளிகள்னா இன்னொரு படைப்பாளிகளை பாராட்டுறது. வைரமுத்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவிதை எழுதணும்னா நீங்கள் அவர்கிட்ட அமிச்சிங்கன்னா அவருக்கு நேரம் இருந்தால் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பதில் எழுதுவார், நேராக தொடர்பு கொள்வார், பேசுவார். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் படைப்புகளை அவர்கிட்ட அனுப்பலாம். கவிதை எழுத ஒரு கவிதை புத்தகம் போடுறேன், நீங்கள் ஒரு 300 எழுதி கொடுங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு நேரம் இருந்தால் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு கடிதம் எழுதுவார். மறக்காமல் கடிதம் எழுதுவார், முடிஞ்சால் தொடர்ந்து கொண்டு பேசுவார். இது அவருடைய இயல்பான ஒரு யாராக இருந்தாலும் நீங்கள் முகம் தெரியாத ஒரு நபராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்பிச்சிங்கன்னு வச்சுங்க, அவருக்கு பார்வைக்கு பட்டுருச்சுன்னா அவர் கண்டிப்பாக அவருக்கு கைப்பட ஒரு லெட்டர் அனுப்புவார். பிடிச்சிருந்தால் ஃபோன் பண்ணி பேசுவார். பல இடங்களில் உங்களை அங்கீகரிக்கவும் செய்வார், மேடைகளை ஏற்றவும் செய்வார். அந்த மாதிரியான ஒரு வெளிப்படையாக பாராட்டக்கூடிய ஒரு நபர். இது இலக்கிய உலகத்தில், சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். அப்போ இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டுக்கு மேலும் அவங்க ஏற்கனவே சுசித்ரா வாய்ஸ் கொஞ்சம் செக்ஸியான வாய்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ராப் டைப்பில் கலந்து பாடக்கூடியவங்க தான். அப்போ இந்த பாடிருக்கலாம். இந்த பாட்டுக்கு மேலும் மொழி சேர்க்குற மாதிரி உங்கள் குரல் ரொம்ப கிறக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு பாடலில் இன்னும் கொஞ்சம் காமம் இருக்குது, அந்த பாட்டே அந்த காமப்பாட்டு தான் அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்படி சொல்லியிருக்கலாம். அப்போ இவர் அவங்கள என்ன தவறாக பேசியிருக்கிறார்? ஆபாசமாக ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரா, இல்லை ஆபாசமாக ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரா, இல்லை வந்த இடத்துல ஆபாசமாக நடந்திருக்காரா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களே ஆபாசமாக அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு, உங்களை தவறான விஷயத்துக்கு தான் உங்களை அழைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏன் போனீங்கன்ற? பஸ்ஸில் ஒருத்தர் இடிக்கிறானா போடா நான் தள்ளி விட்டு போகிறது இல்லையா? அதனால் அவங்க கூப்பிட்றாருன்னா அவர் இது வரைக்கும் ஆபாசமாக அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களான்னு தெரியல, ஆபாசமாக பேசியிருக்காங்களான்னு தெரியல, ஆபாசமாக நடந்துக்கிட்டாரான்னு தெரியல. ஒரு பாடல் உங்கள் குரலில் இந்த ஒரு கிறக்கம் இருக்குது, நல்லா பாடுறீங்க அப்படின்னு ஒரு பாராட்டு சொல்லியிருக்காரு. ஒரு பாடலாசிரியர் ஒரு பாடகிக்கு நான் எழுதின வரியை நீங்கள் மேலும் உயிரூட்டியிருக்கீங்க அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன நன்றி சார்னு போயிருக்கலாம். வீட்டுக்கு வாங்கினா நேரம் கிடைக்கிறப்ப வர்றேன், இல்லாட்டி எங்கேயாவது பார்க்கலாங்கிற மாதிரி அந்த சொல்லி முடிச்சிருக்கலாம். உடனே இவர் கூப்பிட்ட உடனே எங்கள் பாட்டியை கூப்பிட்டு அடுத்த நாளே போனேன். அப்போ நீங்கள் எல்லாமே ஒரு திட்டமிட்டு போன மாதிரி தானே இருக்குது. பாட்டியை கூப்பிட்டு போனேன், எங்கள் பாட்டி வைரமுத்துக்கு அட்வைஸ் பண்ணாங்க, உடனே அவருக்கு வேர்த்து போச்சு, அப்புறம் போகிறப்ப பரிசு தரேன்னு சொன்னோன்னே ஓடி போய் 2 பேண்டின் ஷாம்பு பாட்டில் கொடுத்தாரு அப்படிங்கிற சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் அவர் என்ன செஞ்சாருன்ற சொல்லவே இல்லையே. என்ன தப்பாக நடந்துக்கிட்டாரு? தப்பாக மெசேஜ் அனுப்பிச்சாரா? தப்பாக அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினாரா? தப்பாக ஏதாவது பொது இடங்கள் நடந்துக்கிட்டாரா? உங்களுடைய குரலில் ஒரு கிறக்கம் இருக்குது, ஒரு இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் எழுதின பாட்டை நீங்கள் பாடிருக்கீங்களே,
ஒருவேளை அந்த பாட்டை கூட கோட் பண்ணி சொல்லியிருக்கலாம். சொல்கிறப்பல அந்த பாட்டு ஒரு மாதிரியான பாட்டு தான். ஆமாம், மே மாதம் 98 பேஜரானே கண்கள் அதை தேடுது. ஆமாம், இனி இது பண்ணும்போது இப்படி பார்த்தான் அப்படி பார்த்தான் தான் அந்த பாடல். அந்த எழுதின வார்த்தைக்கு ஒன்றும் உயிர் கூட்டி பாடி இருக்கிறாங்க, அந்த அர்த்தத்தில் பேசியிருக்கலாம். சரிங்க, அப்படி உங்களுக்கு இந்த பாடலாம் எழுதிட்டீங்க, தொடர்ந்து நீங்கள் அவரோட சாட் பண்ணுறீங்க, தொடர்ந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கீங்களா, பல முறை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு, எடுத்தவொடனே ஒரு ஆளை எப்படி இங்கே வா வீட்டுன்னு கூப்பிடுவீங்க? அவங்க கேரக்டர் என்னன்னு முதல்ல தெரியுமாங்க? பேசிக் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு யாருன்னே தெரியாது, உடனே நீங்கள் வீட்டுக்கு வான்னு ஒருத்தர் யார் எப்படி கூப்பிடுவீங்க? நல்லா பழக்கமாக இருந்தால் தான் கொடுப்போம். ஒரு 4-5 முறை பழகிட்டே உங்கள் பாடல் நல்லா இருக்குமா, நீங்கள் கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசி பழக்கமான பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம். எடுத்தவொடனே நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு ஆளாக எப்படி கூப்பிட முடியும்? அப்போ அவங்க என்ன கேரக்டரில் இருப்பாங்க, எப்படி எப்படி கெஸ் பண்ண முடியும்? தப்பாகவே அவர் பார்த்துருந்தா சொல்கிறேன். அப்போ இது என்னென்னா, இது எப்போ நடந்தது? குறைந்தபட்சம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ ஏன் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது? தொடர்ந்து இந்த மாதிரி வைரமுத்து அவர்கள் மீது ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை, இப்போ வந்து அந்த ஜே படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 15 ஆண்டுகள். ஆமாம். அப்போ வந்து அதற்கு பிறகு வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகளை சுசித்ரா பாடலையா? இல்லை, எனக்கு தெரியல, பாடிருக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பாடகர் ஒரு கவிஞருங்கிற முறையில் பாடியிருக்கலாம். அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சண்டை போட்டாரா வைரமுத்து பாடல் வரிகளை நான் பாட மாட்டேன்னு இது சொன்னாங்க? இது வரைக்கும் இல்லையே, அப்படின்னு சொல்ல இது வரைக்கும் அவங்க சொல்ல. அந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறாங்க. என் பாடலை பார்த்துட்டு பாராட்டினாங்க, வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொன்னார், நான் பாட்டியோட போனேன் சாம்பாட்டில் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்றைக்கி பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டுருக்கு. ஆனால் அது முழுவதுமாக சொல்லணும்ல. என்னை பல முறை ஃபோன் பண்ணார், மெசேஜ் அனுப்பிச்சார், நான் இந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு மறுத்தார். பெரிய இசையமைப்பாளர் தொடர்ந்து பரத்வாஜ் சரண் காம்பினேஷனில் தொடர்ந்து இவர் எழுதிட்டு இருந்தார். சரணுடைய படங்களுக்கு பெரும்பாலான படங்களுக்கு இவர் தான் பரத்வாஜ், சரண், வைரமுத்து, காதல் மன்னன், ஜெய அமர்கலம் வரிசையாக ஹிட், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், ஜெமினி வரிசையாக ஹிட். அதே மாதிரி அந்த பக்கம் வசந்த் அவர் யுவன் சங்கர் ராஜா கூட பயணம் சரி, ஏஆர் ரஹ்மானோட பண்ணால் வைரமுத்து பயன்படுத்தும், நேருக்கு நேர், ஆசை எல்லாமே பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் டேரக்டர் இருக்காங்க, இவர் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஆட்கள். அப்போ இந்த சமூகத்துக்கு பிறகு அவங்கள்ட்டலாம் சுசித்ராவை பாட வைக்காங்கன்னு சொன்னாரா? இல்லை நீங்கள் பாடலையா? சொல்லியிருந்தாலும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கணும். ஆமாம், என்னுடைய வாய்ப்பு பறிக்கப்படுது. அப்போ இப்போ சமீப காலமாக இவங்க ஃபீல்டில் கிடையாது, ஃபேமிலிலையும் பல அவங்களுக்கு பர்சனல் இஷ்யூ, அதனால் ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் டெய்லி ஒரு வீடியோ போட்டு யாரையாவது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் இலக்கிய உலகின் ஒரு பொக்கிஷம். அதை யார் நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ ஈஸியாக வந்து போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் தள்ளி விட்டு போக முடியாது. நீங்கள் அவருடைய பாட்டிலேருந்து சொல்லலாம். நிலாவில் களங்கம் இருந்தாலும் மந்தையில் நின்னாலும் வீரபாண்டி தேர்ன்னு ஒரு நிலாவில் களங்கம்னாலும் அது நிலா தான், மந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேர் தான். நீங்கள் வைரமுத்துங்கிற கடலில் போகிற வர சின்ன குழந்தைகள்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. கடல் என்றைக்குமே வந்து கலங்கப்பட்டு போயாது. அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆளை ஏன் இவ்வளோ தாக்கு? அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு பேரம் பேத்தி குடும்பம். இவங்க சுசித்ரா போன்றவர்கள் இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது மூலமாக சமூகத்துக்கு தப்பான நோக்கத்தில் என்னை அழைத்திருக்கிறார், நான் பாட்டியுடன் போனதால் நான் பாதுகாக்கப்பட்டேன், அதுதான் அவங்க சொல்ல வரக்கூடிய. சரி, என்ன தப்பாக நடந்துக்கிட்டாரு? நடக்க முயற்சித்தார், அதை நான் பாட்டியோட போய் தடுத்துட்டேங்கிறாங்க. அப்போ ஏன் போனீங்க? உங்கள் வீட்டுக்கு அவர் வந்தாரா? நீங்கள் தான் போயிருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தாரா? வணக்கம், நான் வைரமுத்து பேசுகிறேன், உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்தாரா? நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு போகிறப்பே உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஏன் போகிறீங்க? பான சிக்னலாக இருக்கே, போகாதுங்க சார், எனக்கு அது மாதிரி பழக்கம் கிடையாது, வரமாட்டேன், ஃபோனை வைங்கன்னு சொல்லிடுங்க. என் பாட்டியோடு போய் நான் சண்டைக்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போடல, அட்வைஸ் பண்ணாங்களா அவங்க பாட்டி வைரமுத்துக்கு? இதெல்லாம் காலா குடும்பம் தான். எல்லாம் சுசித்ராவின் பாட்டி வைரமுத்திற்கு அட்வைஸ் பண்ணினார். இதெல்லாம் எங்கே போய் சொல்லுவீங்க? இன்னைக்கு சாமானியனையும் இலக்கியம் படிக்க வைத்த ஒரு வேலை செஞ்சவர் கவிஞர் வைரமுத்து. நீங்கள் அவ்வளோ சாதாரண போகிற போக்கில் வந்து அவர் இலக்கிய உலகத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் செஞ்ச விஷயங்கள், பெரிய சாதனைகள்லாம் நீங்கள் வந்து பெரிய போகிற போக்கில் வந்து நீங்கள் சும்மா தானே இருக்கும், ஒரு கள்ளத்துக்கு போட்டு போகக்கூடாது. நீங்கள் வந்து கிராமந்தோறும் கவிதைகளை படிக்க கொண்டு போய் சேர்த்தவர், பாமரனுக்கும் புரியும் மொழியில் கவிதையை கொண்டு போய் சேர்த்தவர் வைரமுத்து. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் போட்ட எப்பயோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் திருப்பியும் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்கு வந்தார் அவர்? நீங்கள் தானே அவர் வீட்டுக்கு போனீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தப்பான எண்ணத்தோடு கூப்பிட்றாருன்னா ஏன் போகிறீங்க? இல்லை ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, இல்லை உங்களுக்கு நைட்டு ஃபோன் பண்ணார், மெசேஜ் அனுப்பிச்சாரு அப்படின்னா கூட பரவாயில்ல. உங்களே தப்பாக என் கண்ணோட்டத்தோடு அழைக்கிறாருன்னு உங்களுக்கு அந்தளவுக்கு ஆறாம் அறிவு உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கா ஏன் போகிறீங்க? அப்போ இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?
இப்போ தொடர்ந்து இவரை வந்து இவர் என்னன்னா திராவிட ஓப்பனாக உடைச்சு சொல்லணும்னா இவர் திராவிட சித்தாந்தங்களை முழுவதுமாக பின்பற்றக்கூடியவர், திராவிட கருத்துக்களை பேசுகிறார். இது சிலருக்கு வந்து இறைச்சலாக இருக்குது. அப்போ இவரை காலி பண்ணணும். அப்போ இவரை பேசக்கூடிய ஆட்கள் யார் யாருன்னு பாருங்கள், லிஸ்ட்டு போடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் பேசுகிறாங்க இவரை. இல்லை, நீங்கள் இது அந்த அரசியலோட கண்டிப்பாக அரசியல் இல்லாமல் கிடையாது. இப்போ வைரமுத்துவை குறி வைப்பது என்பது தனிநபர் அல்ல, அவர் சித்தாந்தத்தை, அவர் ஒரு தத்துவத்தை அவர் தத்துவத்தை, அவர் இலக்கியத்தை அதான் பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணுறாங்க. பண்ணக்கூடிய ஆட்கள் யார், அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் பெருசாக வந்து நம்ம ஆராய்ச்சி நம்ம தேவையில்லை. சுஜித்ரா யார், சின்மயி யார், ஏன் தொடர்ந்து வைரமுத்து மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? சினிமாவில் வந்து நீங்கள் இப்போ சமீபகாலம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இவரை மட்டும் ஏன் டார்கெட் பண்ண வேண்டியிருக்கு? எத்தனையோ கவிஞர் இருந்தாங்க, எத்தனையோ பாடலாசிரியர் இருந்தாங்க, எத்தனையோ இசை. அவங்களுக்கு அனுபவம் அவர்களோட இல்லாமல் இருந்திருக்கலாம். சரி, ரைட்டு. ஏன் இவர் 2 பேர்த்துல மட்டும் தான் அந்த மாதிரி தப்பாக இருந்துக்கிட்டாரா? இவங்க சொல்கிற 2 பேர்த்துல மட்டும் தான் அவர் தப்பாக இருந்துக்கிட்டாரா? மற்றவங்களே சொல்லாமல் இருக்காங்களா? இல்லை, அவர்கள் இந்த விஷயம் வந்தப்பெல்லாம் அவங்க சொல்கிறது, எங்களால் உடனடியாக வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்தோம், எங்கள் நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும், அதை எங்களால் பண்ண முடியல. ஏன்னா இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய ஆள் மீது அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்களை மிஸ்பிஹேவ் பண்ணி சொல்கிறேன். இப்பயும் பெரிய ஆள் தான். உலகம் முழுக்கவும் அவருக்கு இன்றைக்கி ரசிகர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நேற்று கூட கோழி புள்ளி சேர்ந்தோட ஒரு படத்தில் ஒரு அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த படத்துக்குலாம் பல விருதுகள் கிடைக்கும். அப்படிங்கும் போது இன்றைக்கும் ஒரு ஆக்டிவாக தானே இருக்கிறாரு. இன்றைக்கி ஏன் சொன்னீங்க அப்படி? அதுக்கு அதாவது வந்து இவருடைய சித்தாந்தத்தை, இவருடைய கோட்பாடுகளை இவர் ஓப்பனாக இன்னொருபடி வேலை சொல்லணும்னா சனாதனத்துக்கு எதிர்ப்பாக பேசுகிறார். நிறையா விஷயங்கள் மூட நம்பிக்கைக்கு எதிர்ப்பாக பேசுகிறார். சனாதன எதிர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம், அதான் அவங்க டார்கெட் பண்ணுறது காரணம். ஆமாம், அது ஒரு காரணம். அவங்க மூட நம்பிக்கை எதிராக பேசுகிறாரு. தமிழ் மரபுகளை பற்றி பேசுகிறாரு. தமிழ் மரபுகளை யார் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க? தமிழ் கலாச்சாரத்தை யார் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க? இவருடைய ஆரிய எதிர்ப்பு தான் அவங்கள. கண்டிப்பாக வேறு மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்றேன். எல்லாரும் போகிற போக்கில் அள்ளி விட்டு போகிறீங்களே, அவங்க ஆதாரம் என்ன இருக்குது? உங்களுக்கு ஃபோன் மெசேஜ் சாட் இருக்கா? வாய்ஸ் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஏதாவது புகைப்படம் இருக்கா? என்ன ஆதாரம் இருக்குது? அவர் திரும்பி பேசுறதா என்ன தாங்குவீங்களா? வைரமுத்துங்கிற ஒரு சமுத்திரத்தின் மீது கல்லை எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ இன்னொரு புறம் இதில் வருகின்ற ஐயப்பாடு என்னன்னா, ஏன் வைரமுத்து இவர்கள் மீது மானநட்ட வழக்கு போடக்கூடாது? ஏன் இவர்கள் சொல்ல அவர் அமைதியாக இருக்கிறார்? இல்லை, இந்த அசிங்கத்தை எதுக்கு நம்மளே கொண்டு வந்து வீதிக்கு வைக்கணும்? இது ஏன் நம்மளே கொண்டு வந்து வைக்கணும்? கடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. திரும்ப அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ சுஜித்ரா சொன்னதில் வந்து சின்மையை சொன்னதுலையாவது ஓரளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரியாவது தெரியும் மேலோட்டமாக பார்க்குறப்ப. சுஜித்ரா சொன்னதில் எந்த விதமான தலையும் இல்லை, காலும் இல்லையே. உங்கள் பாட்டு நல்லா இருக்கு, உங்கள் குரல் நல்லா இருக்குன்னு சொன்னது தப்பா? அப்புறம் உங்கள் பாட்டை பாடிட்டு ரசிக்கிற ரசிகர்கள் பூராமே தப்பான நாட்களா? நானே இந்த பாட்டை பாடுறேன், பிடிச்சிருக்கு, அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாம், உங்கள் குரல் ரொம்ப செக்ஸியாக இருக்குது, உங்கள் குரல் வந்து ரொம்ப கறக்கமாக இருக்குது, உங்கள் குரலில் கிறங்கிட்டேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்த வச்சுங்க. இவர் என்னை தப்பாக பயன்படுத்த பார்த்தாரு சொல்ல முடியுமா? ஆனால் தமிழில் சொன்னது தான் இதில் தப்பு. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் தமிழ் கவிஞர். இப்போ காமம்ங்கிற வார்த்தைங்கிறது இங்கே கொஞ்சம் அதிர்வூட்டக்கூடிய விஷயமா இருக்கு. வாட் இஸ் செக்ஸி வாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். சீரியஸாக சில விஷயங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது ஷிட் அப்படிங்கிறான், அதை நீங்கள் தமிழில் நீங்கள் சொன்னால் அவங்கள அருவருப்பாக பார்ப்போம். படிச்சு டீசெண்டாக இருக்கான், இப்படி பேசுகிறான். ஆனால் இது ஷிட்டு சார், நீ படிச்ச இன்னொரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. இப்போ அது வந்து வழி நம்ம வார்த்தையை பயன்படுத்துது ஆங்கிலத்தில். அந்த எஃப்னு தொடர்ந்து அதை இப்போ பெண்களே அசால்ட்டாக பயன்படுத்துறாங்க. வாட் எஃப் அப்படிங்கிறாங்க. ஐயோ, அதை நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா படுமோசமான பாலுறவை குறிக்கல. இவரே அந்த வார்த்தையை ஒரு வாய்ஸ் இஸ் வெரி ஸ்வீட் அப்படின்னு ஆரம்பிச்சுங்க, தேங்க்யூ சார்ட்டு போயிருக்கும். அதான் செக்ஸி வாய்ஸ் சொல்லியிருந்தாலே யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. செக்ஸியாக இருக்க, ஆளு கிளாமராக இருக்க, இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டாக நினைப்பான். பரவாயில்லையே, எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பேசுகிறேன், டீசெண்டாக. வாய்ஸில் வேற மாதிரி ஒரு வாட் ஏ செக்ஸி வாய்ஸ். சூப்பர் சார். முழுவதும் காமம் தழும்பி இருக்கிறது. ஏதோ உள்நோக்கத்தோட இருக்கா, இது ரொம்ப மோசமான நடப்பா. தமிழ்ல சொன்னதா அவர் எல்லாத்தையும் தான் பேசுவாரு. அவருக்கு எல்லா வார்த்தைகளையும் குறைந்தபட்சம் ஆங்கிலம் கலக்காம தான் பேசுவார். அப்படிங்கும்போது அதை சொன்னது அவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப இதாகிடுச்சு போல. அப்படியே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் போயிருக்கலாம், போகாமல் இருந்துக்கலாமே, போகாமல் தவிர்த்துருக்கலாம். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பவே சொல்லியிருக்கலாம். அப்பவே சொல்லியிருக்கலாம். இவர் ஒரு பாட்டு எழுதுனா அடுத்த நிமிஷம் என்கிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்றாருன்னு அப்படின்னா அவர் கேட்டிருப்பாரு, என்ன பிஹேவ் பண்ண வந்துட்டாரு, அது சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆமாம், அது வந்து இப்போ அவங்க வந்து எல்லார் மேலேயும் சைட்டு மணிக்கு பேசுகிறாங்க. இப்போ வந்து ஒரு விஜய் த்ரிஷா பற்றிலாம் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க, விஜய்யுடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க,
அவருடைய பர்சனல் லைஃப், அவங்க ஃபேமிலி, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. அது அவங்க மட்டும்தான் சம்மந்தப்பட்டது. மற்ற எல்லாரும் தனுஷை பற்றி பேசுகிறாங்க. இதில் எந்த காலகட்டம், எந்த ஆதாரம், என்ன ஃபோட்டோ எதுவுமே இல்லை. போகிற போக்கில் இந்த யூடியூப்பில் கதை சொல்லுவாங்களே, இப்போ அந்த நடிகர் இருந்தால் இந்த அந்த மாதிரி ஒரு ஆள் ஆகிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி போகிற போக்கில் அந்த நடிகர் என்ன கூப்பிட்டாரு, இந்த நடிகரை கூப்பிட்டாரு, அந்த டைரக்டர் என்ன பண்ணார், இந்த நடிகரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, ஐயோ அவன் வந்து அவ்வளோ பிஹேவியராக இது பண்ணான், அவன் பிஹேவியர்லாம் அப்படின்னு இந்த மாதிரி உட்காந்துட்டு அவங்க யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கதையை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து இன்றைக்கி போகிற போக்கில் இன்றைய நாள் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்படியே போச்சு. சுக்கிரன் ஆசிரியர்களே, சுக்கிரன் ஆசிரியர்களே, இன்னைக்கு நம்ம வந்து விஜய் திரிஷா பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாளைக்கு யாரை பற்றி பார்க்குறோம்னா தனுஷை பற்றி பார்க்க போகிறோம். தனுஷ் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த பார்ட்டியில் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு வந்து வைரமுத்துவரை பார்க்க போகிறோம். இது என்னன்னா இவங்களாம் ஸ்டுடியோ விட்டே தாண்டி வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஆமா, இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தனுஷ் சிங்கப்பூர்ல என்ன பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அது இவங்க சினிமாக்குள்ள மிக குறுகிய படங்கள் தான் அடிச்சாங்க. சின்ன படங்கள், சில படங்கள் தான் அடிச்சாங்க. இவங்க அந்த மாதிரியான பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போறது பெருசா இருக்காது. பார்ட்டி ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க சுசித்ரா. ஆனால் வந்து இதை வந்து டெய்லி ஒரு வீடியோ வச்சிருக்காங்க ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலுடைய அந்த வியூவர்ஸை ஏற்றுறதுக்காக புதன்கிழமை சுக்கிரராசி நேயர்களே அப்படின்னு டெய்லி ஒரு ஆளை வந்து உட்காந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சினிமா ஆட்களும் அவங்க விட்டாங்க. தனுஷை பற்றி தனுஷெல்லாம் வந்து ரொம்ப மட்டமாக பேசியிருந்தாங்க. தனுஷை பற்றி பேசியிருந்தாங்க, விஜயை பற்றி பேசியிருந்தாங்க, விஜய் திரிஷா பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு ஜோசியை பார்ப்பாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியல, அவங்க ஒரு வீடியோ சேனல் வச்சுருக்காங்க. ஒரு 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 இது இருக்குது பார்த்தீங்களா, லீஃபு இலை மாதிரி ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜோசியம் பார்க்க போகிறோம். இது வந்து ஏதோ ஒரு மெத்தட் ஆஃப் ஜோசியம் சொல்கிறாங்க. இப்படி அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி ஆட்கள் யாருமே அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க பாவம் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. அவங்க என்ன இப்போ கண்டிஷனில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இவங்க இதை வந்து கொளுத்தி போட்டது ரைட்டு, ஓகே சிக்கிருச்சு இன்றைக்கி கண்டென்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வரிசையாக இவரை வந்து போட்டு களங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வைரமுத்துவை பற்றி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்கட்டும், அவர்கள் பர்சனலாக அவருடைய இதை பார்க்கும்போது மன ரீதியாக இந்த மாதிரி தனிநபர்களை தாக்குவதை வந்து ஏதோ ஒரு டேஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு பாதிப்பில் இருந்து வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா வைரமுத்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பே விக்கி லீக்ஸ் மாதிரி அந்த அசாஞ்சேக்கு அமெரிக்காக்காரன் பண்ணால லீக்ஸ், விக்கி லீக்ஸ்ன்னு அது பெரிய உளவுத்துறை இது. அது மாதிரி சுச்சி லீக்ஸுங்கிறது பயங்கரம். சுச்சி லீக்ஸுங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிஷாவை பற்றி பேசியிருக்காங்களாம், பார்ட்டியில் திரிஷா அப்படி பண்ணாங்களாம், தனுஷ் ஃபோட்டோஸே ரிலீஸ் பண்ணாங்களாம், அவங்க இப்படிங்கிற மாதிரி அது ஒரு வேற மாதிரி ஆச்சு. அதுவே தனிநபர் அந்தரங்களை வெளியிடுவதே. நீங்கள் அங்கே போயிருக்கீங்கல்ல? ஆமாம், நீங்கள் அங்கே போய் தெரியாமல் ஒரு துப்பறிஞ்சு நீங்கள் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டால் அப்போ நீங்கள் இந்த பார்ட்டியில் இருந்தால் தானே நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? சரி, அந்த பார்ட்டி தப்பான இடம்னா நீங்க போனீங்க, எல்லா தப்பான இடத்துக்கு போயிடுவாங்க போல, போயிட்டு அங்கே தப்பா நடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அது இந்த மாதிரியான ஒரு தமிழ் சினிமாவினுடைய இலக்கிய உலகத்தினுடைய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது ஒரு பெரிய களங்கத்தை இறைச்சிருக்கிறாங்க. அது சோசியல் மீடியாவில் பெருசாக காட்டுத்தீயாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் அப்படி போகுது. இப்போ வந்து தனுஷ், விஜய், திரிஷா இவர்களை குறிவைத்து இவங்க பேசுனாங்க. ஆனால் இதற்கு அந்த தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல. இல்லை, எதுக்கு யாருமே கண்டுக்கிறது இல்லை. இப்போ இவங்க தொடர்ந்து அதான் சொல்கிறேனே, இவங்க டெய்லி ஒருத்தவங்களை பேசுகிறாங்க. டெய்லி ஒரு ஆளை இன்னைக்கு புதன்கிழமையா இன்னைக்கு இந்த மேட்டர் பேசுவோம், இன்னைக்கு வியாழக்கிழமை அஜித், புதன்கிழமை விஜய், அப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒன்று பேசுகிறாங்க. அதை அவங்க வந்து கண்டுக்கிறதில்ல பெருசாக. சரி இதை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நீ ஏதாவது பேசிகிட்டே போ அப்படின்னு விட்டாங்க. விஜயை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக அவங்க ஃபேமிலியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு குடும்பத்தோடய இல்லை, மனைவி தனியாக போயிட்டாங்க, பையன் தனியாக இருக்கிறான், திரிஷா தான் வந்து அந்த கட்சி கொள்கை பரப்பு செயலாளர், ஜெயலலிதா மாதிரி திரிஷா வர்றதுக்கு ஆசைப்படுறாங்கன்றதான் பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் வந்து இத்தனைக்கு விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்தார், இருந்தாலும் கூட விஜய் அதை பற்றி பேசலை. ஏன்னா இவரை பற்றி தெரியும், இதை தொடர்ந்து பேசுகிறாங்க. ஒரு நாள் பேசிக்கிட்டாங்க, ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு நாள் பேசினாங்கன்னா அதில் இருக்கணும். டெய்லி ஒருத்தரை பற்றி ஏதாவது ஒரு பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன். அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவங்க அப்படியே விட்டுறாங்க. இதை என்னென்னா இவரை பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க, இவர் சித்தாந்தத்தை பிடிக்காத ஆட்கள், இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பிடிக்காத ஆட்கள்லாம் இதை அதை பயன்படுத்திட்டாங்க, அவ்வளோதான். சரி, அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன், நடிகர் சூர்யாவை பற்றி அண்ணா மாதிரி இருந்து அவர் ஏதோ நல்ல விதம் செஞ்சார், ஆயுதத்தில் ஏதோ இந்த மாதிரி டப்புன்னு எல்லாரும் என் மேலே விழுந்துட்டாங்க, சூர்யா திட்டினார், உனக்கேமா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார்னாங்க. சூர்யா மீது மட்டும் ஒரு பாசம் உண்டா உங்களுக்கு? அது என்னன்னு தெரியல, அது உண்மையில் நடந்திருக்கா
அது ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது இவங்க மேலே எல்லாரையும் இவங்க மேலே விழுகிறாங்கன்னு தெரியல. ஏதோ சொன்னாங்க, ஏதோ நடந்துருச்சு. இத்தனைக்கும் மணிரத்னம் சார் கூப்பிட்டாருன்னு தான் போனேன், ஏதோ நடந்துருச்சு. சூர்யா என்னை ஒரு அண்ணன் மாதிரி இருந்து பேசினாரு, என்னை திட்டினாருங்கிற மாதிரி சூர்யா பற்றி மட்டும் பெருமையாக பேசுன மாதிரி தெரிஞ்சு எனக்கு. எஸ் ஜானகி அம்மா வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு 1000கணக்கான பாடல் பாடியிருக்கிறாங்க. பி சுஷீலா பாடியிருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் இந்த மாதிரியான எது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் யாரும் சொன்னதில்லை. ஏன்னா இவங்க தான் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் மட்டும்தான். இவங்க பாடல் லிஸ்ட்டை காட்டி இவங்க போடுற கம்ப்ளைண்ட் லிஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. இவங்க சொல்கிற இப்போ இவங்க பாடின பாடலை காட்டிலும் இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ சூர்யா கூட ஒரு நல்ல ஒரு நட்பில் இருந்திருக்கலாம், இணக்கமாக இருந்திருக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி யார் சுபேரை பற்றி நான் நினச்சா ஏதாவது ஒன்று சொல்ல ஆதாரம் கிடையாது, ஆனால் சுபேர் கட்டவர், இந்த மாதிரி போகிற போக்கு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது. பெண்களை ஒருத்தன் அவ்வளோ சீக்கிரம் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு போக முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்றைக்கெல்லாம் 7 வருஷம். குண்டாஸில் இருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பெண்கள் இதுலேருந்து ஒருத்தன் வேறு எந்த கேஸில் இருந்தாலும் வர முடியும். பெண்கள் கேஸு, டவுரி ஆக்டு, ஃபேமிலி வயலன்ஸ் ஆக்டு பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு தருது. இவ்வளவு பாதுகாப்பு சட்டங்களை நம்ம அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கு. பெண் போலீஸ் நிலையங்கள் இருக்குது. கலைஞரும் ஜெயலலிதாவும் மாறி மாறி அது மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். இதை எதையுமே பேட்ரோல்னு ஒன்று இருக்கு, பெண்களுக்கான பேட்ரோல்லையே பிங்க் பேட்ரோல் ஜெயலலிதா ஒரு ஃபோன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து நின்றும் வந்துற மாதிரி இவ்வளவு இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள் எதையுமே இவங்க நாடுவதில்லை. ஏன் அங்கெல்லாம் போகாமல் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க? அங்கே இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கே. இப்போ இவங்க சாமானியர்னா பரவாயில்ல, பெண்கள் மனித உரிமை அமைப்பு இருக்கு, நிறைய இருக்காங்க, அவங்க சார்ந்த அந்த யூனியன் இருக்கு, ஏன் அதை அணுக மாட்டேங்கிறாங்கிறேன். அப்போ இது வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறதானா? உண்மை இருந்தால் அவங்க போயிருப்பாங்கல்ல. ஒரு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லை உங்கள் சார்ந்த உங்கள் அந்த இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலோ, டேரக்டர் யூனியன்லையோ, இப்போ சிங்கர் அசோசியேஷன்லையோ, ஒரு பாடலாசிரியர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன் கொடுக்கல? இல்லை அவர் பண்ண உங்களுக்கு அநீதிக்கு இப்போ இழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அவர் பண்ண விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், வீடியோ ஆதாரம், ஃபோட்டோ ஆதாரத்தோட. அப்போ பண்ணாமல் 15 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது? அப்போ இவரை டார்கெட் பண்ணால் இது ஒரு வைரல் ஆகும், இவரை பற்றி பேசினா ஒரு வைரலாக போகும் அப்படிங்கிறது திட்டப்பட்டு. இப்போ உண்மையிலேயே ஆண்களுக்கு பாதிப்பு இருக்கானா? இருக்குது. பல பெண்களுக்கு வேலை இடத்துல சைகை காமிக்கிறது, தப்பான இது பண்ணுறது, பெண்களை மறைமுகமாக கேலி பண்ணுறது தான் நடக்குது. பாதிக்கப்படுற பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்கள்லாம் போலீஸையும் சட்டத்தையும் நாடாமல் இந்த சுசித்ரா மாதிரி ஏதாவது யூடியூப்ல உட்காந்து பேசுவது தான் இனி பாதுகாப்பு போல, பெண்களுக்கு ஆதரவு போல நினைக்க ஆரம்பிச்சு. சட்டங்களுக்கே மதிப்பு இல்லையே. கஷ்டப்பட்டு பல பெண்கள் அமைப்புகள் கட்டி அந்த உரிமைகளை பெற்று தந்து. இல்லை, இதனால என்ன ஆகுனா அவர்களை வந்து நீங்கள் வந்து அசிங்கப்படுத்த முடியுமா? நீதி வாங்கி கொடுக்க முடியுமா? அடுத்தவங்களுக்கு அடுத்த வர ஆட்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாக இருக்குமா? சட்ட ரீதியாக ஜஸ்ட் அசிங்கப்படுத்திட்டு போயிடலாம். யாராக இருந்தாலும் சரி, வெள்ளை சட்டையில வெத்தலை வாக்கு துப்புற மாதிரி. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை செய்கிறவங்கள நீங்கள் சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுத்தா அது நியாயம். போகிற போக்கில் உட்காந்து இதில் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சட்ட ரீதியாக அவங்கள நீங்கள் அணுகுங்க, லீகலாக போங்க. அது முடியாத பட்சத்துக்கு நீங்கள் மீடியாவுக்கு வரலாம், பேசலாம். நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஏன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசலாம். அது ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்காக வந்து இதில் மட்டும் கொடுத்துட்டு அதில் எதுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சந்தேகம் இருக்குது, அது சில உள்நோக்கம் இருக்காது. கண்டிப்பாக இந்த விவகாரத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, வைரமுத்துவை குறிவிப்பதற்கு பின்னால் என்ன? ஏன்னா ஆண்டாள் சர்ச்சை வந்தபோதும் வைரமுத்து மீது இதே விஷயம் வந்து பேசப்பட்டது. ஆண்டாள் சர்ச்சையில் இவரை சனாதனிகள் முழுவதும் வைரமுத்துக்கு எதிராக இருந்தாங்க. இவரை திராவிடியன் ஸ்டாக்குங்கிற அடிப்படையில் தாக்குனாங்க. ஸோ இந்த ஆண் பெண் உறவு பிரச்சனையை திராவிட ஆரிய பிரச்சனையாக பார்க்கணுமா, இல்லை திராவிடர்கள் தப்பு செய்ய மாட்டார்களா, ஆரியர்கள் தப்பு செய்ய மாட்டார்களா, அந்த கோணத்துக்குள்ளே போகாமல், ஆனால் பின்னால் இதுக்கு அரசியல் இருக்குது. ஏன் இவ்வளோ நேரம் கழித்து சொல்கிறாங்க, இவ்வளோ காலம் கழித்து சொல்கிறாங்க, யார் அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள், யார் இவர்கள் பக்கம் நிற்கிறார்கள், இது எல்லாவற்றையும் நாம் அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் சந்தேகங்களை எழுப்ப வேண்டிய தேவை ஊடகமாக நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.